Hello guys, welcome back to Anime Talk. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Boruto 2 Blue Vortex Chapter 13. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் போன சாப்டர்ல காசின் கோஜி ஆம்னிபோட்டன்ஸ்க்கு அஃபெக்ட் ஆன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். லிட்டரலா அதான் நடந்திருக்கு. பட் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சொல்ல போனா வந்த 12 சாப்டர்லயே இது ஒரு நல்ல சாப்டர்னு சொல்லலாம். ஏன்னா ஷீபாய், காசின் கோஜி, காரா மெம்பர்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த சாப்டர்ல ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். போன சாப்டர்ல ஜூரா பொருட்டோவை எங்க இருந்து அட்டாக் பண்ணானோ அதே இடத்துல நின்றுட்டு பொருட்டோவை நாக்கட் ஆகி கிடக்கதா பாக்குறான். அப்போ நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க பொருட்டோ, ஆனா நீ சாக போறத நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. குட் பை பொருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டெயில் பீஸ்ட் பாம்போட ரெடி ஆகுறான். அப்போ ஜூராவோட கிளாமார்க்ல இருந்து பக் வந்து நான் உன் வழியில குறுக்க வந்துட்டனா அப்படின்னு கேட்கறான். அதை பார்த்த ஜூரா பக்கா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு பக் ரிச்சுவல் திரும்ப வந்துட்டு அவனை பத்தி ரிசர்ச் பண்ணதுல அவனுக்கு உறுதியா வெளியே இருந்து தான் உதவி வருது அப்படின்னுங்கிறான். அதுக்கு ஜூரா அப்படியா, அந்த சோல் த்ரோன் பத்தியும் அவனோட நண்பன் தான் சொல்லியிருப்பானா அப்படின்னு கேட்கறான். அப்போ பொக்கு பொரு உன்கிட்ட இருக்கிறது சோல் த்ரோனா, அந்த லெப்டுக்கு இருக்க செத்துட்டானா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஜூரா நம்ம எனிமி எதுக்கும் குறைஞ்சவன் இல்ல, இப்போ திரும்ப போவோம், லெஃப்டோட சோல் த்ரோனை அவங்க எடுக்க நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறான். கீழே அன்கான்சியஸா கிடக்கிற பொருட்டோவை பார்த்த ஜூரா ஒட்சுசுகி பொருட்டோ நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இதை பார்க்கும்போது அந்த ஹெவனே நீ உயிரோடு இருக்க துடிக்குது, இதைத்தான் அவங்க தெய்வத்தின் தலையீடுன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்றான். பொருட்டோ ஜூராவை பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே பிளாஷ்பேக் சீன்ல பொருட்டோ ஒரு பஞ்சாப் சினோபிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான். அவன் இங்க தான் இருப்பான், நல்லா தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பொருட்டோ அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற பாறைக்கு கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்போ பொருட்டோக்கு பின்னாடி நான் உன்னை கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன் பொருட்டோ அப்படின்னு ஒரு சத்தம். பின்னாடி திரும்பி பார்த்தா அது காசின் கோஜியோட தவளை. பொருட்டோ தவளையா அப்படின்னு பாக்குறான். அப்போ அந்த தவளை நான் செக் பண்ணிட்டேன், நம்மளை சுத்தி 20 பேர் இருக்காங்க, நம்ம இன்னசென்ட் பீப்புள்ஸை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்குது. அப்போ கட்டானாவை வச்சு அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டு யாரு நீ அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த தவளை பொறு நான் உன் எதிரி இல்ல, இப்ப நான் அவங்க கூட வந்திருந்தா உன் கூட பேசுறதுக்கு பதிலா அவங்க கிட்ட நீ இருக்க இடத்த சொல்லிருப்போம்ல அப்படிங்குது. அப்போ பொருட்டோ அந்த தவளை கிட்ட சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த தவளை இங்க இருந்து போவோம் அப்புறம் பேசலாம், உன்னோட கையை அந்த தவளை மேல வை அப்படிங்கிறான். பொருட்டோ குழப்பத்துல தயங்குறான். அப்போ அந்த தவளை தயங்குறதுக்குலாம் நேரம் இல்ல, இதை விட பெட்டர் சாய்ஸ் உங்ககிட்ட இல்லன்னா உனக்கு தவளைகளை பிடிக்காதா அப்படின்னு கேட்கிறான். பொருட்டோ வேற வழியே இல்லாம அதுக்கு மேல கை வைக்கிறான். இங்க காசின் கோஜி பொருட்டோவை ரியூச்சிகேவுக்கு சம்மன் பண்ணிட்டான். இப்பதான் ஸ்னீபீக்ல நடந்ததுலாம் இங்க நடக்குது. பொருட்டோ நாம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு காசின் கோஜி நம்ம லேண்ட் ஆஃப் விண்டுக்கு வெளியே இருக்கோம், இது ஒராச்சி மறுவால கையிடப்பட்ட ஹைட் அவுட்ல ஒண்ணு, நான் கெஞ்சுட்சுவை வச்சு இதோட என்ட்ரன்ஸை மறைச்சிட்டேன், இதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல அப்படிங்கிறான். அந்த ஃப்ராக் பத்தியும் சொல்றான். பை த வே அந்த ஃப்ராக் வந்து சயின்டிபிக் நிஞ்சா டூல், அது பார்க்க தவளை மாதிரி இருக்கும், ஆனா அதெல்லாம் ஆர்டிபிஷியலா செஞ்சது, அதை ஏன் சக்கராவால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், சோ நீ என்கிட்ட தான் பேசின, அதை தவளை கிட்ட இல்ல அப்படிங்கிறான். அதுக்கு பொருட்டோ நீ யாரு உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு காசின் கோஜி இஷிகி கூட நடந்த ஃபைட்ல உடஞ்ச அந்த மாஸ்கை ஃபேஸ்ல வச்சு காட்டிட்டு இந்த மாஸ்கை உன்னால ரெகக்னைஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்கிறான். அதை பார்த்த பொருட்டோ ஷாக் ஆகிட்டான். அந்த மாஸ்க் எப்படி அப்படின்னு கேட்கிறான். இங்க காசின் கோஜி அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றான். நான் காசின் கோஜி, என அமதோ தான் கிரியேட் பண்ணான், நான் ஒரு சிந்தட்டிக் ஹியூமன் ஆர் சைபார்க் எப்படி வேணா வச்சுக்கோ. பொருட்டோ கோசின் கோஜியை பார்த்து நீயா, உன்னை எப்படி நான் மறப்பேன், நீ தானே ஓல்டு மேன் ஏவோவை கொன்ன, அப்புறம் கோனகமரு சென்சேவையும் கொலை பண்ண ட்ரை பண்ண அப்படிங்கிறான். அதை கேட்ட கோஜி என்ன சில விஷயங்களை தெளிவுபடுத்த விடு, பிறந்ததுல இருந்து இப்போ வர நீ உசுமாக்கி பொருட்டோ தானே அப்படின்னு கேட்கிறான். பொருட்டோக்கு இன்னொரு ஷாக்கு, என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்போ கோஜி ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணத்தான், நேர்மையா பதில் சொல்லு அப்படிங்கிறான். அதுக்கு பொருட்டோ உனக்கு ஆம்னிபோட்டன்ஸை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு கோஜி ஆம்னிபோட்டன்ஸா, எனக்கு நீ பொருட்டோ இஷிகியோட வெசல், காரால இருந்து தப்பிச்சு போக நானும் அமதோவும் உதவி பண்ணோம், அப்படித்தான் நான் பார்க்கறேன், அது உண்மை இல்லையா? எனக்கு ஆம்னிபோட்டன்ஸ் பத்தி ரொம்ப தெரியாது, ஆனா எனக்கு மாத்தி மாத்தி சில கான்சிக்வன்சஸ் கிடைச்சி, அன்னைக்கு நீ வில்லேஜை விட்டு எல்லாராலையும் துரத்தப்பட்ட, அதை பார்க்கும்போது உன்னையும் கவாக்கியும் பத்தின எல்லாரோட மெமரிஸும் கம்ப்ளீட்டா அல்டர் ஆகிருந்து அப்படிங்கிறான். அதுக்கு பொருட்டோ என்ன பிரச்சனைனா அந்த ஜூட்சு கண்டிப்பா உன்னோட மெமரிஸையும் அஃபெக்ட் பண்ணும்ல, ஆனா எப்படி உன்னால இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு கோஜி எனக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு முன்னாலேயே தெரியும் அப்படிங்கிறான். அதை கேட்ட பொருட்டோ பயங்கர ஷாக் ஆகுறான். கோஜி அந்த மாஸ்கை பார்த்துட்டு பொருட்டோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். நான் இன்னும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கல, இது என்னவோ இஷிக்கிய தோக்கடிக்கிறதுக்காக இருந்தாலும் நான் என் மிஷினால தான் உன்கிட்ட சண்டை போட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறான். அதுக்கு
பொருட்டோ நானும் சினோபி தான், எனக்கும் மிஷினோட கஷ்டங்கள் தெரியும், இருந்தாலும் என்னோட பொசிஷனை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இது ரொம்ப எரிச்சலா இருக்கு, இந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட பேசிய பல நாட்கள் ஆகுது அப்படிங்கிறான். அதுக்கு கோஜி, உனக்கே தெரியும் நான் இசிக்கியை தோக்கடிச்சு டிவென்ட்ரியால உலகம் அழிகிறத தடுக்க அமுதவால உருவாக்கப்பட்டவன், நான் நினைச்சதை விட அவனோட சக்திகள் ரொம்ப அதிகம், எனக்கு தெரியும் அவனை ஜிகனோட உடம்புல ரிவைவாக வச்சதோடி என் வேலை முடிஞ்சதுன்னு, எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் பயமும் இல்ல, ஹோக்காகே எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு நம்பினேன், அதனால தான் நான் அமைதியா என் சாவை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியும் இசிகி கிட்ட கோஜி அடி வாங்கிட்டு சாவர நிலைமையில கிடப்பாம்ல, அப்போ அவன் கண்ணு முன்னாடி பழைய கேமரா ரோல் மாதிரி விஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, அதுல ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுல நருட்டோ பேரியன் மோட் யூஸ் பண்ணி இசிகி கூட சண்டை போட்டது, கோட் போர்ட்டோ அண்ட் கவாக்கி கூட ஃபைட் பண்ணது, கவாசிக்கி அண்ட் பொருஷிக்கி ஃபைட்டு, ஏடா கோனகா வில்லேஜுக்கு வந்தது, கோட் டென்டெல்ஸ் ஆர்மி உருவாக்குனது, அப்படி எல்லாமே போய்கிட்டு இருக்கு. கோஜி திடீர்னு எல்லா இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொன்றா என் கண்ணு முன்னாடி வந்துச்சு, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகுதோன்னு பயம் வந்துச்சு. அப்போ கோஜி இந்த சிஞ்சுசையும் பார்த்துருக்கான், ஆனா அதுல அஞ்சாவதா இன்னொரு சிஞ்சு இருக்கு, அது பார்க்க எக்ஸாக்டா நருட்டோ மாதிரியே இருக்கு, ஆனா சோசியல் மீடியால எல்லாரும் அது சிங்கி அப்படின்னு சொல்றாங்க. சரி கோஜி சொல்றான், அப்பந்தான் நான் உணர்ந்தேன் நான் செத்தாலும் இசிகி கதை முடியாது, நம்ம டென்டெல்ஸையும் அழிக்கணும், இல்லைன்னா இந்த பூமிக்கு இன்னும் ஆபத்து இருக்கு அப்படிங்கிறான். இங்க இசிகி ஃபைட்ல கோஜி எஸ்கேப் ஆகுறதுக்கு முன்னாடி சொல்லுவாம்ல, நான் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, என்னால இப்படியே சாக முடியாது அப்படின்னு அந்த ஃபேனல காட்டுறாங்க. அப்படியே பிளாஷ்பேக் முடியுது, இது செம்மல பிளாஷ்பேக்கு உள்ள இன்னொரு பிளாஷ்பேக். இங்க பிரசன்ட்ல கோஜி அந்த விஷன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் அதை ரியாலிட்டி கூட கம்பேர் பண்ணி பார்த்தேன், இந்த எபிலிட்டி மேல எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்து அப்படிங்கிறான். இதை கேட்ட பொருட்டோ, ஆம்னிபோட்டன்ஸ் மூலமா என்னோட லைஃப் கவாக்கி கூட ஸ்விட்ச் ஆச்சுல, அதுவும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கோஜி, ஆமா, ஆனா அது வந்து உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது வரைக்கும் நான் கவாக்கி தான் நருட்டோவோட பையன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். கோஜி அஃபெக்ட் ஆகியிருக்கான், ஆனா அவனுக்கு அந்த பத்தின சந்தேகங்கள் இருந்திருக்கு. அப்போ பொருட்டோ, இது என்ன எபிலிட்டி, உனக்கு எப்படி இந்த பவர் கிடைச்சதுன்னு கேட்கிறான். அப்போ கோஜி, நீ அமதோ கிட்ட இருந்து சிவாய் உட்சுசிக்கிய பத்தி கேட்டிருப்ப, அவன் ஒரு நேரத்துல நிறைய பிளானட்ஸை டிவோர் பண்ணியிருந்தான், அவன் எல்லா சிஞ்சுட்சுவையும் மாஸ்டர் பண்ணியிருந்தான், அவனை கடவுள் மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க, அவன் முன்னொரு காலத்துல வாழ்ந்த ஒரு உட்சுசிக்கி காட் அப்படிங்கிறான். பொருட்டோ, உட்சுசிக்கி சீபாய் அப்படின்னு ஒரு குழப்பத்துல கேட்கிறான். கோஜி, காரல எல்லாரையும் சீபாய் செல்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அமதோ மாடிஃபை பண்ணியிருப்பான், அவனோட எண்ணமே ஒவ்வொருத்தரும் அவனோட ஏதாவது ஒரு சிஞ்சுட்சுவை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அது ப்ராப்பராக கிடைச்சாலும் சரி லக்ல கிடைச்சாலும் சரி, அதோட ரிசல்ட் தான் கோடுக்கு கிளாக்ரிம் கிடைச்சது, டீமனுக்கு ரிஃப்ளெக்ஷன் கிடைச்சது, ஏடாக்கு ஆம்னிபோட்டன்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறான். ஆனா எனக்கு டெல்டாக்கு போரோக்கு ஒன்றும் கிடைக்கல, ஆனா இசிகி என சாவோட விளிம்புக்கு தள்ளும் போது அந்த நேரத்தில் திடீர்னு எனக்கு டெண்டர் எக்ஷன் சொல்லப்படுற எல்லா பாசிபிள் ஃபியூச்சர்ஸையும் பார்க்குற அவர் கிடைச்சது அப்படிங்கிறான். அதுக்கு பொருட்டோ, எல்லா பாசிபிள் ஃபியூச்சர்ஸா அப்படின்னு கேட்குறான். அப்போ கோஜி, பார்க்கறதுக்கு இது குழப்பமா தான் இருக்கும், ஆனா நம்மளோட எதிர்காலம் ஒரு நேர்கோட்டில் இல்ல, ஒவ்வொரு கதையும் எடுக்கிற முடிவுகளுக்கு ஏற்ப நடக்குது, என்ன தெளிவா சொல்லணும்னா ஃபேட்ஸுக்கு இடையில நடக்கிற ஒரு பேட்டில் ராயல் நடந்திருக்கத வச்சு சொன்னா எது தவிர்க்கப்பட்டிருக்குன்னா, ஒரு டைம்லைன்ல ஹோக்காகே இறந்துட்டாரு, இசிகி கவாக்கி உடம்புல ரீஇன்கர்னேட் ஆகி டிவென்ட்ரிய பிளான் பண்ணி பிளானட்டை அழிச்சிட்டான். பொருட்டோ பயங்கர ஷாக்கா, என்னது அப்படிங்கிறான். கோஜி, நடந்திருக்கத வச்சு பார்த்தா இது அந்த மாதிரி போல, அது நடக்க வாய்ப்பு இன்னும் அதிகமா இருக்கு, இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம், ஹோக்காகே மறைஞ்ச அந்த நாள் நீ கவாக்கி கூட சண்டை போட்ட, அதோட ரிசல்ட்டா கவாக்கி உன்னை கொன்னுட்டான், அதை தடுக்க வந்த சாரதாவும் செத்துட்டா, அந்த வெர்ஷன்ல நீயும் கவாக்கியும் ஸ்வாப் ஆகல, அதுக்கு அப்புறம் கவாக்கி கோடுக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாம அடி வாங்கி தோத்து போனான், அப்புறம் அவனை டென்டெல்ஸ்க்கு டிவோர் பண்ணி காற்றி வளர்ந்து பிளானட் அழிஞ்சு போச்சு, இருந்தாலும் நான் பார்த்த அந்த டைம்லைனும் நடக்கல, எனக்கு என்ன வேணும்னா நீ என் கூட சேர்ந்து நம்ம எதிர்காலத்தை காக்க போராடணும், ஏன்னா நம்ம நடக்க போறது ஒரு ஆபத்தான நூல் மேல அப்படிங்கிறான். அதுக்கு போட்டோ, இது உருவாக்கப்பட்ட கதை மாதிரி தெரியல, ஆனா நீ ஆம்னிபோட்டன்ஸ் பத்தி புரிஞ்சுக்கிட்ட விதத்தை என்னால் நம்ப முடியல, இது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறான். நீ உண்மையிலேயே எதிர்காலத்தை பாத்தியாங்கிறத பத்தி நான் யோசிக்க போறது இல்ல, நான் ஒத்துக்கிறேன் இது கேட்க சாத்தியம் இல்லாத மாதிரி இல்ல அப்படிங்கிறான். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி அப்படிங்கிறான் கோஜி. பொருட்டோ, ஆனா கடைசியில எப்படி நடக்கணுமோ அப்படியே தான் நடந்திருக்கு சரிதானே, நீ வெவ்வேறு ஃபியூச்சர் சினாரியோஸை பார்த்துருக்க, அது எப்படி நமக்கு உதவ போகுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கோஜி, பெரிய அட்வான்டேஜே தகவல் தான், இது மட்டும் நடந்துச்சுன்னா நீ முன்ன மாதிரி சாக மாட்ட அப்படிங்கிறான். அதுக்கு பொருட்டோ, ஆமா இதுவும் உதவும் அப்படிங்கிறான். கோஜி, இல்லனா நீ ஃபியூச்சர்ல கத்துக்க போற ஜூட்ஸஸ் அண்ட் ஸ்கில்ஸ்லாம் இப்போ இருக்கிற உனக்கு என்னால கத்து தர முடியும், இது மூலமா உன்னோட ட்ரைனிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணி உன்னால அதை இன்னும் பயங்கரமா யூஸ் பண்ண முடியும். இதை கேட்ட பொருட்டோ பயங்கர எக்ஸைட் ஆகி, ஹே அது ரொம்ப கூல் யூனோ அப்படிங்கிறான். கோஜி, இதுல எந்த காலவரிசை மாறுபாடுகளும் கிடையாது, நான் என்ன பார்க்க போறேனோ அதை சொல்ல போறேன், இது
டெண்டர் ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தான். அப்புறம் ட்ரியா மாதிரி இருக்க சாஸ்கே உச்சிகாவை காப்பாற்றவும் வழி இருக்கு, அதை பிறகு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா நீ இதை முதல் தெரிஞ்சுக்கணும், இப்போ கூட அந்த ஒர்ஸ்ட் பாசிபிள் ஃபியூச்சர் தான் நடக்க போகுது அப்படிங்கிறான். பொருட்டோ மோசமான எதிர்காலமா அப்படின்னு கேட்கிறான். கோஜி முதல் 10 டேல்ஸ் கோடோட கண்ட்ரோல்ல இருந்து ஃப்ரீ ஆகி புது உருவத்தை அடையும். அது ஹியூமன் மாதிரி இருக்கிற சிஞ்சூஸ், அதுங்க ஒன்னொன்னுக்கும் தனித்தனி ஆசைகள் இருக்கும். அதுல பார்த்தா மொத்தம் 400 ஒன்னா இருக்குங்க. நம்மளால 10 டேல்ஸை அழிக்க முடிஞ்சா எல்லாம் ஓகே தான், ஆனா சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ என்னால எதிர்காலத்தை பத்தி எல்லாம் பார்க்க முடியுது. ஒவ்வொரு சிஞ்சுவும் பார்க்க ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதுலயே ரொம்ப ஆபத்தான சிஞ்சு அதோட லீடர் ஜூரா அப்படிங்கிறான். பொருட்டோ ஜூராவா அப்படின்னு கேக்குறான். அப்போ கோஜி பொருட்டோ உன்ன ஜூரா கொன்னுட்டான் அப்படிங்கிறான். அதை கேட்ட பொருட்டோ பயங்கர ஷாக் ஆகுறான். என்னால எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஆனா எல்லா ஃபியூச்சர்லயும் ஒரே ரிசல்ட் தான் வருது. அப்போ பொருட்டோ பொறுங்க அப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கோஜி கவாக்கிய ஜூரா டிவோர் பண்ணி இந்த உலகத்தை அழிச்சிடுறான் அப்படிங்கிறான். இதை சொல்லாம போக முடியாது, இது நடக்க கூடாதுன்னா மோசமான எதிர்காலத்தை நடக்க விடாம நம்ம தடுக்கணும். நான் முன்ன சொன்ன மாதிரியே இதுல நிறைய எண்ட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். நாம இதே மாதிரி போனா நம்மளால எதிர்காலத்தில் நடக்கிற எல்லா மூமெண்ட்ஸையும் மாற்ற முடியும் அப்படிங்கிறான். பொருட்டோ வீட்டோட பழைய மெம்பரா நான் ஒன்று மட்டும் சொல்றேன், இது டிவைன் ட்ரீ பிளானை தடுக்கிறதோ ஏதோ நான் என்னைக்கும் கவாக்கியா கொல்ல ஒத்துக்க மாட்டேன். நான் என்னோட ஸ்டூபிட் பிரதரை அவனோட சென்ஸுக்கு கொண்டு வந்து திரும்பவும் உசுமாக்கி ஃபேமிலியை ரீயூனைட் பண்ணுவேன். என்னோட கோல். என்னோட வழியில 10 டேல்ஸ் வந்தாலும் சரி, அவங்கள விட பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் சரி, நீங்க எங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. கோடோ 10 டேல்ஸோ யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாஸ்கேயோட ஹெட்பாண்ட் எடுத்து தலையில மாட்டிக்கிறான். அப்படியே இங்க பிரசன்ட் பொருட்டோவை காட்டுறாங்க. பொருட்டோ பயங்கரமா அடி வாங்கி படுத்து கிடக்காமல, இங்க சாரதா அடிபட்டிருக்கு. அதை கவாக்கி ஏதோ சர்க்கஸ் நடக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். கோனகமரு சாரதா கையை பார்த்துட்டு எலும்புலாம் நல்லா தான் இருக்கு, நரம்புல தான் அடிபட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். தனக்கு அடிபட்டிருக்கப்பவும் கூட சாரதா பொருட்டோவை பத்தி தான் யோசிக்கிறா. அவ எனக்கு ஒண்ணும் இல்ல, பொருட்டோவை போய் பாருங்க அப்படிங்கிறா. சொல்ல போனா கிசிமோட்டோ சென்சையும் சரி இக்கிமோட்டோ சென்சையும் சரி இப்பதான் ஒரு நல்ல ஷிப்பை பில்ட் பண்ணிருக்காங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் உயிர் கொடுக்க கூட தயங்க மாட்டேங்கிறாங்க. இங்க ஹீமாவரி எழுந்துக்கிறா. அவ சாரதாக்கு அடிபட்டு இருக்கிறத பார்த்ததோடி சாரதா கிட்ட ஓடி போய் சாரதாவோட கையை ஹீல் பண்றா. சாரதாவோட கையை ஹீல் பண்ணதை பார்த்த சாரதா, கொனகமரு, கவாக்கி எல்லாருமே பயங்கர ஷாக்கு, ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்டா ஹீல் ஆயிருக்கு. அப்புறம் சுமீரே பொருட்டோவை ஹீல் பண்ண சொல்லி கேட்கிறா. அப்போ ஹீமாவரியும் ஹீல் பண்ண போறா. ஆனா கவாக்கி பொருட்டோ கிட்ட போகாதன்னு ஹீமாவரியை தடுத்து நிறுத்துறான். இதை பார்த்த சாரதா ரொம்ப கடுப்பாகிறா. அப்போ கவாக்கி என்ன தப்பா நினைக்காதுங்க, நான் அவனை ஹீல் பண்ண வேணாம்னு சொல்லல, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு, சரிதான கொனகமரு அப்படின்னு சொல்றான். அப்போ கொனகமரு ஆமா வாழ்க்கையில ஒரு தடவை தான் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பொருட்டோ கிட்ட போய் பொருட்டோட கையை ஹேண்ட் கேப் போடுறான். அந்த ஹேண்ட் கேப் அமுதா கண்டுபிடிச்சதான், சோ பொருட்டோவால எந்த ஜூட்ஸும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறான். சாரதா தடுக்க வரா. அப்போ கொனகமரு கம்ப்ளைண்ட் பண்ணாத சாரதா, இதெல்லாம் நார்மல் ப்ரொசீஜர் தான், இவங்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் இதை லாடி ஏட்டிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் அப்படிங்கிறான். இப்போ கவாக்கி பொருட்டோ சட்டைக்கு இருக்க ஃப்ராகை எடுக்கிறான். அப்போ கவாக்கி இது காசின் கோஜி தான் கண்டுபிடிச்சிட்டான். திடீர்னு அந்த தவளை கவாக்கியோட கையிலேயே வெடிச்சிட்டு அப்போ கொனகமரு என்ன நடக்குது அப்படின்னு கேட்கிறான். இங்க கோஜி இது பெரிய பிரச்சனையா மாறப்போகுது அப்படிங்கிறான். அடுத்து இங்க சிஞ்சு டைமென்ஷன்ல அந்த பாக்ஸோட சென்டர்ல சோல் த்ரோனை வச்சிருக்காங்க. அப்போ சுத்தி இருக்கிற ட்ரீயோட பிரான்ச்சஸ்லாம் அதுல கனெக்ட் ஆகி திரும்பவும் ஹிடாரி ரிவைவ் ஆகிட்டான். யூரா ஹிடாரியை பார்த்து என்னாச்சு ஹிடாரி, இங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஹிடாரி எனக்கு தெரியல அப்படிங்கிறான். யூரா சோ நீ இன்னும் ஹிடாரி என்கிற ரோல்ல தானே இருக்க, அப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறான். இங்க மாட்சுரி ஜூரா இது போதும் தானே, இங்க பாரு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, இங்க என்ன மாதிரி பெர்சன் வர போறான்னு அப்படிங்கிறா. அப்போ ஜூரா ஐ டோன்ட் கேர், அதை ஹார்வெஸ்ட் பண்ணிரு அப்படிங்கிறான். சோ மாட்சுரி அதை அந்த பாக்ஸோட சென்டர்ல வைக்கிறா. ஜூரா அந்த சிஞ்சுக்கு நேம் யோசிக்கிறான். அப்படியே இங்க யார் புது சிஞ்சுவா வர போறாங்கிற ட்விஸ்டோட இந்த சாப்டர் முடிஞ்சிருக்கு. என்ன மாதிரி சாப்டருங்க, அந்த 13 சாப்டர்ல இதான் பெஸ்ட்னு சொல்லுவேன். இந்த சாப்டர் மூலமா வரப்போற சாப்டர்ஸ் எப்படி இருக்குங்கிற ஆர்வத்தை விட பொருட்டோ எண்டிங் எப்படி இருக்க போகுதுங்கிற ஆர்வம் தான் அதிகமா இருக்கு. ஓகே அவ்வளவுதான் கைஸ், இந்த சாப்டருக்கான ரேட்டிங்கை கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.